பிளான் சக்சஸ்ங்க. மீனா, இங்க வா. என்ன நீ உன் பொண்ணை பாத்தியா? ஏன் அவளுக்கு என்ன? மீனா, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? ஆமா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நேத்து நைட்டு நீ என்ன பண்ண? ஐயோ, சத்தம் போடாத வருஷம் யாராவது கேட்ட போறாங்க. கேட்டா கேட்கட்டும், நல்லா கேட்கட்டும். உங்க இஷ்டத்துக்கு என் விருப்பமே இல்லாம உன்னை கட்டி வைப்பாங்க. நானும் பல்ல கடிச்சிட்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டா குடும்பமா சேர்ந்து எனக்கு சதி பண்றீங்களா? என்ன ஃபோர்ஸ் பண்ணி உன் கூட என்ன வாழ வைக்கிறாங்களா? வர்ஷினி, இப்ப என்ன ஆச்சு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஏய், இனி என்னடா நடக்கணும்? ஏன் அம்மாவும் ஓ அம்மாவும் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க. என்கிட்ட ஒரு மாதிரி டிஃபரெண்டா பேசுறாங்க. வர்ஷினி, எனக்கு எப்படி தெரியும்? ஏய், நடிக்காதடா. உனக்கு எல்லாமே தெரியும். நைட்டு நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸே வேற, எந்திரிக்கும் போது நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் வேற. நீ தானே ட்ரெஸ் எல்லாம் மாத்திருக்க. டேய், நைட்டு என்ன பண்ண? என்ன பண்ணன்னு சொல்லி தொலை. உங்க அம்மா குடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. அது குடிச்சதுல இருந்துதான் எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்தலாவே இருந்துச்சு. ஓஹோ, அதான் இது எல்லாத்துக்கும் காரணமா? ஓ, நீ உன் அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து என்ன வளைச்சு போடுறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க. ஐயோ இல்ல வர்ஷினி. நான் குடிக்கிற ஜூஸ்ல போதை மாத்திரை கலந்து திட்டம் போட்டிருக்கீங்கல்ல? இல்ல வர்ஷினி, அது வந்து ஒண்ணு. ஐயோ ஐயோ வர்ஷினி, அப்படியே செத்துடலாம் போல இருக்கு. வர்ஷினி போதும். நீ என்ன நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, இந்த வீட்டுல நான் பெருசா நினைக்கிறது ஜலமாவ தான். அவங்க மேல சத்தியமா சொல்றேன், நமக்குள்ள எதுவுமே நடக்கல. உன் விருப்பம் இல்லாம என் நிழல் கூட உன் மேல படாது வர்ஷினி. ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. ஏன் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? அது சும்மாதான் சிஸ்டர். பொதுவா பெரியவங்க சொல்லுவாங்க, ஆம்பளைங்க அழக்கூடாதுன்னு. என்ன கஷ்டம் வந்தாலும் கல்லு மாதிரி நிக்கணும்னு. அதுதான் ஆம்பளைத்தனம்னு சொல்லி வளர்ப்பாங்க. அதையும் மீறி ஒரு ஆம்பளை யாருக்கும் தெரியாம தனியா உட்கார்ந்து அழுதானா, அவன் மனசுல அவ்வளோ வலி இருக்கணும். சிஸ்டர் சிஸ்டர்னு வார்த்தைக்கு 100 தடவை சொல்றீங்கல்ல. நானும் உங்களை என் கூட பிறந்தவராதான் பாக்குறேன். என்னதான் ஆச்சு சொல்லுங்க. சேது, மனசுல இருக்கிற கஷ்டத்தை நம்ம மனசுக்கு நெருக்கமா இருக்கவங்க கிட்ட சொன்னா பாதியா குறையும்னு சொல்லுவாங்க. என்ன உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவளா பார்த்தா நீங்க சொல்லலாம், இல்லனா பரவாயில்ல, விடுங்க. சிஸ்டர், நானும் வர்ஷினியும் இன்னும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கல. அதை நான் சொல்லனாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் புரிய மாட்டேங்குது. தமிழ், இந்த கம்பெனில நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்களே. இருந்தது உண்மைதான் சிபி, ஆனா இப்போ இல்ல. கம்பெனியா அவங்க பையன் டேக் ஓவர் பண்ணிட்டாரு. எல்லா டீலர்ஸ் கிட்டையும் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கிறாரு. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாரு. நாம அவரை நம்பி ப்ராடக்ட்ஸ் கொடுக்கலாம். 3 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம் சிபி. எக்ஸ்கியூஸ் மீ. சகல,
ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். ஜனா மேடம், இது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாப் சீக்ரெட். அதுவும் உங்க கூடவே இருக்கிறவங்க பத்தின ஒரு டாப் சீக்ரெட். தமிழ், என்ன முகமெல்லாம் ஏசி ரூம்லயே இருக்குது? எதுவும் உடம்பு சரியில்லையா என்ன? ஷனம்மா, இது ஆக்சுவலாக உங்களுக்கு எப்பயோ தெரிஞ்சிருக்கணும். ஆனால் பாருங்க, எல்லாருமே சேர்ந்து இந்த சீக்கிரட்டை மறைச்சிருக்காங்க. இப்போ கூட நீங்கள் எல்லாரையும் நம்பி எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறீங்க. ஆனால் உங்க கூடவே இருந்துக்கிட்டு உங்களுக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க ஜனாமா. நீங்கள் எதிரிங்களை கூட மன்னிச்சிருவீங்க, ஆனால் துரோகிங்களை மன்னிக்க மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏய், என்ன உன்னை விட இந்த உலகத்துல வேற துரோகியை பார்க்கவே முடியாது. நீ துரோகத்தை பத்தி பேசுறியா? ஐயோ சகல, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா ஏன் துரோகம்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். ஜனமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க ஷாக் ஆக போறீங்க. ஆக்சுவலா என்னன்னா, இந்த விஷயத்தை பத்தி எனக்கே ப்ராப்பரா ஒரு ஐடியா இல்ல. தமிழ் உங்களுக்கு தெரியும்ல, நீங்க சொல்லிருக்கலாமே. என்ன தமிழ், இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்க இதை மூடி மறைப்பீங்க? சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். மேடம், தமிழ் இருக்காங்கல்ல, அவங்கள நீங்க எவ்வளவு நம்புறீங்க? சிபி, ஜானு, பிரபு இந்த விஷயத்த சொல்றதுக்கு தான் வந்திருக்கான்னு நினைக்கிறியா? ஜானு, அவன் சரியான சைக்கோ ஜானு. வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருப்பான். இல்ல சிபி, பிரபு காரணம் இல்லாம வரல. இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. தமிழ், சிபி, உங்களுக்கு ஏதாவது தோணுதா? ஜானு, அவன் நம்மள வெறுப்பேத்துறதுக்காக வந்திருக்கான். என்ன மீறி எதுவும் அவனால செய்ய முடியாது.